வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் திதாகர் ரயில் சிஸ்டம் அப்படிங்கிற ஷேர் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இதுதான் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்ததோட ஸ்க்ரீன்ஷாட். 1582 ரூபாயில் அந்த ஷேரோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது அரவுண்ட் நமக்கு 19% மேலே வந்துடுச்சு லாஸ்ட் ஒரு 5 டேஸில். இது ஒரு நல்ல ஒரு க்ரோத் தான். ஸோ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுட்டான். இன்னும் வரும் நாட்களில் இன்னும் மேலே போகிறானா இல்லை மறுபடியும் இந்த சப்போர்ட் லைனுக்கு வந்துட்டு மேலே போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த கம்பெனி அல்ட்ராடெக் சிமெண்ட். இந்த ரெண்டு தான் நம்ம மெயினாக பார்த்துருந்தோம். ஸோ இங்கே சப்போர்ட் வந்து வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய ப்ரைஸ் 10,662 ரூபாயில் இருந்தது நம்ம அப்டேட் பண்ணும்போது. இப்போ அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 11% மேலே வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல கெயின் அப்படிங்கிறத பார்க்கணும். வால்யூமும் பார்த்தீங்கன்னா இங்கே செம்மையான ஒரு வால்யூம் நடந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் நெகட்டிவான வால்யூம் தான் பெருசாக நடந்துட்டுருக்கு. இங்கே க்ரீன் வால்யூம் நிறைய நடந்திருக்கு. ஸோ கீழே வந்தால் தான் இந்த சப்போர்ட் எடுக்கிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு சிஜி பவர் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஷேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதனுடைய பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. 126 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட டபுளாக இருக்குது. ஆர்ஓசிஏ ஆர்ஓஇலாம் வாவ் சூப்பர் அட்டகாசம் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் சூப்பராக இருக்குது. 40% இருந்துகிட்ருக்கு. டெப்டே கிடையாது. ஒரு 17 கோடி அப்படிங்கிறதுல ஒரு மேட்டரே கிடையாது. நீயே பவரு, உனக்கு எதுக்கு பவரு, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கிறான். இவனோட கடன் பாருங்கள் 2021 குறையறக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே 2757 கோடி இருந்தது 2020. 2021 1484 கோடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வெறும் 17 கோடி தான் இருக்குது. ஸோ கடன் மெயினாக குறைச்சிருக்கா. அதுதான் இவனோட ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறோம். அதே மாதிரி அதர் அசட்ஸும் குறைஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே 2013 நமக்கு 6000 கோடி இருந்தது. இப்போ 4000 கோடி தான் இருக்குது. அரவுண்ட் அசட்டை விற்று கடனை கட்டிட்டான் அப்படிங்கிறதான் ஒரு ஐடியாவாக இருக்குது. ஏன்னா இங்கே அசட் குறைஞ்சிருக்கு, இங்கே கடன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அதுதான் பண்ணியிருப்பான். கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் கடனை கட்டிட்டான். இவ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பாருங்கள் இங்கே 12,000 கோடி இருக்குது 2013. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா இப்போ 8,000 கோடி தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதிலிருந்து ஒரு 30% சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இவனோட கம்பெனி க்ரோத் ஆகிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே 3% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 14% கொண்டு வந்துட்டான். இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் இங்கெல்லாம் 426, 432, 365 கோடி இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருந்திருக்கான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 3 கோடி மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறான். இதுதான் ஒரு கம்பெனியோட சேல்ஸை மட்டும் நம்ம பார்த்தா பத்தாது. அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவனுடைய கடன், அவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே பார்க்கணும் போல் இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2021 ஒரு 1000 கோடிக்கு மேலே தான் பண்ணிகிட்டு இருக்கான். 1280 கோடி, 900 கோடி, 950 கோடி, 1400 கோடி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். 2024 மார்ச்சில் தான் இயர் ஆன் இயரில் 1428 கோடி அதிகமாக பண்ணியிருக்கான். நல்ல காலம், எனக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2021 2021 பாருங்கள் இவன் வெறும் 50 ரூபாய்க்கு தான் இருந்தான். ஸோ 50 ரூபாயிலிருந்து இப்போ 700 ரூபா வந்துட்டான். 1400% மேலே வந்திருக்கான் ஒரு 3 வருஷத்தில். 2021 செப்டம்பர் வரைக்குமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தான். அப்புறம் பிரேக் அவுட் ஆனவொன்னே கையிலேயே பிடிக்க முடியல, நல்லா மேலே வந்துட்டான். கோட்டுக்குள்ளே வாழறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவனை கோட்டுக்கு மேலே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த கோட்டை எப்பெல்லாம் டச் பண்ணுறானோ அப்போல்லாம் மேலே போயிட்டு இருக்கான். ஸோ அடுத்த டைம் எங்காவது இங்கே வந்து டச் பண்ணானா ஒரு 500 ரூபா ரேஞ்சில் இவனை பார்த்து பிடிச்சிக்கணும்னு போல் இருக்கு. பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஏன்னா பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு கரெக்ஷன் ஆனால் வாங்கலாமா அப்படின்னு அந்த டைமுக்கு நம்ம யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இதை வாங்க மாட்டேன், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இனிமே போகலாம், 1000 போகலாம், 1500 போகலாம், 3000 போகலாம், போகாதுன்னு சொல்ல முடியாது. பட் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல். இவ ஒரே ஒரு நியூஸ் தான் வந்தான். ஜூலை 2 போர்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அதில் போனஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு நியூஸ் தான் வந்தது. அதுக்கு அடுத்து இவனை வந்து 19% நவுத்திட்டாங்க. அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்தான் 20%. அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது இவனை 19% க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் திங்கக்கிழமையும் மேலே போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். பிஇ ரேஷியோ 60 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட அதிகமாக இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஎல்லாம் சூப்பராக இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் சூப்பராக இருக்குது. இவனும் கடனே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். 1 கோடி தான் கடன். பட் 25,000 கோடி மார்க்கெட் கேப் வச்சுருக்கான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ரிசர்வும் பார்த்தீங்கன்னா 1350 கோடி வச்சுருக்கான். தீபாவளி வந்தால் தான் போனஸா, நான் எப்போ வேணாலும் போனஸ் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். புயலே வந்தாலும் என்னை தடுக்க முடியாது அப்படின்ட்டு 2018 ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டான். மந்த்லி, டெய்லி, வீக்லி எல்லாமே மேலே க்ளோஸ் பண்ணிட்டான். வால்யூமும் மேலே ஆகிட்டு இருக்கு.
ஸோ கீழே வந்ததுன்னா சப்போர்ட் 2200 பார்க்குறேன், அடுத்தது 2000 பார்க்குறேன். பார்க்கலாம் இங்கிருந்து இப்படி மேலே போகிறானா, இங்கே வந்துட்டு இப்படி மேலே போகிறானா, இங்கே வந்துட்டு இப்படி மேலே போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை ஸ்வைங் அப்படின்னு கீழே இப்படி வந்துடுறானான்னு பார்க்கணும். அடுத்தது சியட் டயர் கம்பெனிக்கெலாம் ஃப்ரைடே ஒரு குட் நியூஸ், எல்லா கம்பெனியுமே நல்லா மேலே போயிருந்தது, மேக்ஸிமம் கம்பெனிஸ் மேலே போயிருந்தது. பிஇ ரேஷியோ இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட கம்மியாக தான் இருக்கான். மார்க்கெட் கேப் சேல்ஸ் க்ரோத் நார்மலாக இருக்குது, ஆர்ஓசி ஆர்ஓஇ நார்மலாக இருக்குது, டெப்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ரிசர்வ் கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சியட் டூயட் பண்ணலாமா? இதனுடைய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது, இதனுடைய க்ரோத் நல்லா இருக்குது. அதர் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இவனுடைய பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. டயர் கம்பெனிக்கெலாம் ஃப்ரைடே ஒரே வால்வு தான், அப் டு 12% வரைக்கும் அடித்து மேலே நவுத்தி வச்சுருந்தாங்க. ஆடி வந்தால் தான் நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஆணிலேயே செம ஆட்டம் போட்டிருக்கிறானுங்க டயர் கம்பெனிஸ். அதுவும் ஃப்ரைடேலாம் இவங்களை சொல்லவே முடியாது, சூப்பரான ஒரு ஆட்டம்னா ஆட்டம், செம ஆட்டம் போட்டுருந்தாங்க. ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறத இந்த சியட் டயர் கிட்ட தான் கற்றுக்கணும் போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே கோடு தான், க்ரீன் கலர் கோடு டாப்லேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. இந்த டாப் டச் பண்ணால் கீழே வர்றான், டாப் டச் பண்ணால் கீழே வர்றான், கீழே டச் பண்ணால் மேலே போகிறான். மேலே இது வரைக்கும் போனான்னா சந்தோஷம் தான், ஒரு 3200 வரைக்கும். இப்போ 2800 இருக்கிறான். ஸோ இங்கேயே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டான் 2600, அங்கே பிடிச்சிருந்தா ஓகே தான். இப்போ 2800 3200 வரைக்கும் போனால் சந்தோஷம். கீழே வந்தானா 2550. ஸோ இந்த கோட்டு கீழே போகாத வரைக்கும் சந்தோஷம் தான். போயிட்டானா அப்புறம் இங்கே வரானா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது ஒரு டயர் கம்பெனி தான் ஜேகே டயர். சியட்டை விட ஒரு பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கான். நான் அதை விட வேல்யூ சீப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட கம்மி தான். ஆர்ஓசி ஆர்ஓஇ ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. சேல்ஸ் க்ரோத் ஓகேவாக இருக்குது. டெப்ட்டு பார்த்தீங்கன்னா இவ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கான். சிஎட்டை விட ஜேகே டயர் டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.42, இதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லணும். ராசாவே அழகு ராசாவே அப்படின்னு தான் சொல்லணும். பிஇ ரேஷியோ பார்த்தா அப்படி தான் இவனை பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்கான். ஒரு 6-7 மாதமாக மேலே போகிறது கீழே வர்றது, மேலே போகிறது கீழே வர்றது, அப்படி விளையாண்டு இருந்தான். இப்போ மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வால்யூமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வால்யூம் நல்லா ஆகும்போதெல்லாம் அவன் நல்லா மேலே வந்திருக்கான். ஸோ அதே மாதிரி இப்போவும் மேலே போனான்னா ஒரு சந்தோஷம் தான். ஒரு 540 வரைக்கும் போனான்னா ஹாப்பி. பூ ஒன்று புயலானது, புயலாகி புறப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறானா, இல்லை மறுபடியும் ஸ்வைங் அப்படின்னு இங்கே வந்துடுறானான்னு தெரியல. பட் இது வரைக்கும் போனோன்னா ஒரு ஹாப்பி தான். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் டேவிட். இவ மார்க்கெட் கேப் ரொம்ப சின்னதாக இருக்கான். ஆர்ஓசி ஆர்ஓஇலாம் எல்லாமே சூப்பராக இருக்கான். சேல்ஸ் க்ரோத்தும் நார்மலாக இருக்குது. டெப்டே கிடையாது. சின்ன கம்பெனியாக இருந்தாலும் டெப்டே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கான். 3 கோடி தான் டெப்ட், 777 கோடி மார்க்கெட் கேப் வச்சுருக்கான். ரிசர்வ் 377 கோடி. அது ஒரு சூப்பரான விஷயம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஃபண்டமெண்டல் வச்சுருக்கான். ஒரு ரேஞ்சுக்குள்ளே இவனு எப்படி அந்த ஜேகே டயர் மாதிரி தான் ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருந்து இங்கே பிரேக் அவுட் ஆனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் அல்டிமேட்டாக இருக்குது. வால்யூம் ஆகும்போதெல்லாம் கொஞ்சம் மேலே தான் வந்திருக்கான். அதே மாதிரி இப்பவும் மேலே போனான்னா ஒரு சந்தோஷம் தான். 1360 இருக்கிறான். மேலே போனான்னா ஒரு 1600 வரைக்கும் போனானா, இல்லை அதுக்கு மேலே போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் சைலண்ட் இல்லைடா வயலண்ட் அப்படின்னு புறப்பட்டு மேலே போனோன்னா ஒரு சந்தோஷம் தான். மகாநகர் கேஸ் பிஇ ரேஷியோ இதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பார்க்குற கம்பெனியில். மார்க்கெட் கேப்பும் ஒரு 15000 கோடி வச்சுருக்கான். ஆர்ஓசி ஆர்ஓஇ சூப்பராக இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் அட்டகாசமாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பரவாயில்ல, 1.5% வச்சுருக்கான். டெப்ட் பெருசாக கிடையாது. ரிசர்வ் பாருங்கள் சூப்பராக வச்சுருக்கான். 5000 கோடி ரிசர்வ் வச்சுருக்கான். இது ஒரு நல்ல விஷயந்தான். காற்றுல காணாமல் போகாமல் இருந்தால் சரி நம்ம போடுற காசெல்லாம். இவனும் அப்படித்தான் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இப்படின்னு விளையாண்டுருந்து இப்போ நான் எல்லைக்கோட்டை தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எல்லைக்கோட்டை தாண்டிட்டு அப்படியே இப்படி போயிடுறானா, இல்லை மறுபடியும் சுருங்கி போய் காற்று போன பலூன் மாதிரி கீழே விழுந்துடுறானான்னு தெரியல. பார்க்கலாம். இங்கே எல்லாம் நல்ல ஒரு வால்யூம் தான் நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். எல்லையை தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டான், தாண்டிட்டான் அப்படி தான் இருக்குது. டெலிகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்குது, இந்த மந்த்லி சப்போர்ட் எடுக்குது, இந்த ஸ்கிரிப்ட் நேம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன கம்பெனி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா சொனாட்டா சாஃப்ட்வேர். இதுதான் நமக்கு மந்த்லி ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்க்கலாம் வரும் நாட்களில் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் எல்லாமே ஒரு பிரேக் அவுட் ஆன ஸ்கிரிப்ட் தான் இந்த டைம் பார்த்துருக்கோம். சிடிஎஸ்எலும் சரி, சிஎட் அண்ட் எம்ஜிஎல், ஜேகே டயர், ஆல்பர்ட் டேவிட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்மா கம்பெனி. ஆல்பர்ட் டேவிட்ங்கிறது ஒரு ஸ்மால் கேப் தான். பட் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதில் எது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வருது அப்படின்ட்டு நம்ம தலைவர் ChatGPT கிட்ட கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எம்ஜிஎல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காரு. சிடிஎஸ்எலுக்கு செகண்ட் பிளேஸ்,
ஜேகே டயருக்கு 3rd பிளேஸ் கொடுத்துருக்காரு. அடுத்தது சிஎட்டுக்கு 4th பிளேஸ், ஆல்பர்ட் டேவிட்டுக்கு 5th பிளேஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா இது ஒரு ரொம்ப மார்க்கெட் கேப் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு 5th பிளேஸ் கொடுத்துருக்காரு. இன்னும் வரும் நாட்களில் இதே பிளேஸில் அது மூவ் ஆகுதா இல்லை பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் நிஃப்டிலேயே அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அது எப்படி ஒர்க் ஆகிருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டே இருக்குது, இந்த சப்போர்ட்டே இருக்குது, இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம கொடுத்துருந்த அப்டேட் இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம். 23,840 கொடுத்துருக்கோம். அது 240 வரைக்கும் போயிருக்கு. அரௌண்ட் நமக்கு ஒரு 400 பாயிண்ட் இங்கிருந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு அல்டிமேட்டான ட்ரெண்ட் லைன். தென் இது ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 23,920. மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனது ஸ்டேபிள் ஆக முடியல பாருங்கள். இங்கே ஸ்டேபிள் ஆகாமல் தொங்கிட்டான். ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் காற்று போன பலூன் ஆகிட்டான். மறுபடியும் ஒரு தம் கட்டி மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இங்கே வரைக்கும் போனான். இதுக்கு மேலே போயிருந்தானா அப்படியே போயிருப்பான். இங்கே போனோன்னு அடி நொங்குன்னு தலையிலேயே கொட்டி மறுபடியும் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இந்த லோக்கு கீழே பிரேக் பண்ணிட்டான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெய்லி ஓப்பனை விட கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கான். பார்க்கலாம் இன்னும் மண்டே எப்படி ஓப்பன் ஆகிறான் அப்படின்னு. மண்டே ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது 24,080 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது 23,920 நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நமக்கு ஃப்ரைடே போன ஹை ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பார்க்கணும். ஏன்னா அதுக்கு மேலே எப்படி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். இது என்ன ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாத்தையும் பை பண்ண வச்சுட்டு மறுபடியும் ஸ்வைங் அப்படின்னு கீழே வந்துடுறானா இல்லை மேலேயே ஸ்டேபிள் ஆகிறானா, எப்படி ஸ்டேபிள் ஆகிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் மேலேயே கீழே அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.